தமிழுக்கும் தமிழர்களுக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சியுடைய முன்னாள் நிர்வாகியான காளியம்மாள் பார்த்தீங்கன்னா, இன்றைய தினம் தமிழக வெற்றி கழகத்தோட இணைய போறாங்க அப்படின்ற ஒரு தகவல் வேகமாக பரவிட்டு வந்துட்டு இருக்கு. சாணக்கியா சேனல்ல வெளியாகி இருக்கக்கூடிய இந்த ஒரு தகவல் பார்த்தீங்கன்னா, உண்மையா பொய்யா அப்படின்ற ஒரு பெரிய சந்தேகத்துல தான் அனைவருமே இருந்துட்டு இருக்காங்க. குறிப்பாக நாம் தமிழர் கட்சியில இருக்கக்கூடிய எல்லா நிர்வாகிகளுமே காளியம்மாள் சமூக ஆர்வலராக இருக்க போறாங்க அப்படின்னு தானே வெளியேறி இருந்தாங்க. எப்படி அவங்க விஜய் கட்சியில போய் இணைவாங்க அப்படின்னு ரொம்பவே குழப்பத்துல இருந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு தகவல் பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் எல்லா ஊடகத்திலுமே வெளியாகிட்டு வந்துட்டு இருக்கு. நாகப்பட்டினத்துல சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் போது விஜயுடைய தலைமையில காளியம்மாள் பார்த்தீங்கன்னா கட்சியில இணைய போறாங்க அப்படின்ற ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. நாகப்பட்டினத்துல தான் காளியம்மாள் இருக்காங்க அப்படின்ற ஒரு காரணத்தினால இந்த ஒரு தகவல் அதிகமாக பரப்பிட்டு வந்துட்டு இருக்காங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகம் இருந்தாலும், காளியம்மாளுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகள் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு தகவல் முழுக்க முழுக்க போலியான ஒரு விஷயம் அப்படின்னும், காளியம்மாள் மீண்டும் நாம் தமிழர் கட்சியில இணைவாங்களே தவிர, இந்த மாதிரி விஜய் கட்சியிலயோ இல்ல தி.க. கட்சிகள்லயோ போய் இணைய வாய்ப்பே இல்ல அப்படின்றது தான் கள நிலவரமாகவும் இருக்கு. இந்த ஒரு விஷயத்த தான் காளியம்மாளுடைய நெருங்கிய உறவுகள் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. எது எப்படியாக இருந்தாலும் இந்த தகவல் குறித்து காளியம்மாள் இன்னும் எந்தவித அறிவிப்புமே விடல அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையாக இருக்கு. ஏற்கனவே காளியம்மாள் கட்சியிலிருந்து விலக போறாங்க அப்படின்னு பல தகவல்கள் வெளியாகிட்டு இருந்த நிலையில, காளியம்மாளே கூட பார்த்தீங்கன்னா செய்தியாளர்கள் சந்திப்புல கட்சியிலிருந்து நான் விலகவே மாட்டேன் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் ஓரிரு நாட்கள்லயே கட்சியிலிருந்து காளியம்மாள் விலகிட்டாங்க அப்படின்ற ஒரு தகவல் வெளியாகி இருந்துச்சு. அரசியலை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே காலத்திற்கு ஏற்ற மாதிரி தகவல்கள் மாறும் அப்படின்றது தான் கள நிலவரமாக இருக்கு. இப்படி இருக்கும்போது காளியம்மாள் உண்மையிலேயே விஜய் கட்சியில இணைய போறாங்களா இல்லையா அப்படின்றத இன்றைய தினம் முடிவுல நம்மளால பார்க்க முடியும். விஜய பல இடங்கள்ல காளியம்மாள் கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருந்தாலும், அரசியல்ல இது ரொம்பவே சர்வ சாதாரணமான ஒரு விஷயம் அப்படின்ற காரணத்தினால காளியம்மாள் கட்சியில இணைவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றது தான் கள நிலவரம் நமக்கு சொல்லுது. இந்த தகவல் குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.